என்கிட்ட இருந்து 100 பவுன் நகையும் 1 லட்சம் ரூபாய் பணமும் வாங்கிட்டு என்ன அமௌண்ட் லாட்ஜ்ல ஏமாத்திட்டு போனது உன் புருஷன் கார்த்திக் தான். இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது உன்னை உயிரோட விட மாட்டேன். ஆமா கிழிச்சா உன் புருஷன். நீ யார்கிட்டயாவது சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இது என் மேல சத்தியம். என் மேல சத்தியம் அவ்வளவுதான். கார்த்திக் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி தரேன்னு என்னை அங்க கூட்டிட்டு போனா. அங்க என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சா. என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் அவனை கொலை பண்ணேன். ப்ளீஸ் அண்ணி, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என் மேலேயும் என் குழந்தை மேலேயும் ரொம்ப அக்கறை காட்டுறேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனா என் குழந்தைய நான் எப்படி காப்பாத்தணும், அவ எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். சரி கமலா. சார். எஸ் சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஓகே சார். அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே. நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட பேசுறேன். ஓகே சார், வாங்க. ஹலோ அக்கா, என்ன ஆச்சு? கொஞ்சம் என்ன நிமிந்து பாரு. ஏன் வந்ததும் போய் கதை சாத்திக்கிட்ட? ஒன்றும் இல்லை பிரேமா, எனக்கு ஏதோ தலை சுத்துற மாதிரி இருந்தது, அதான் போய் ரெஸ்ட் எடுத்தேன். உண்மையை சொல்லுக்கா, என்னதான் நடந்தது? வேற ஒன்றும் இல்லை பிரேமா, என்ன கொஞ்சம் தனியா விட. ஏங்கா, என்னாச்சு உனக்கு? வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்க. என்னன்னு தெரியல பிரேமா, என் மனசு ரொம்ப படபடப்பா இருக்கு. சரி, இளவரசி அக்காவை பார்க்க போன இடத்துல என்னதான் நடந்தது? ஏய் ப்ளீஸ் சொல்லு. நான் தான் சொல்றேன் இல்லடி, நான் இளவரசியை பார்க்கவே இல்லை. தப்பான அட்ரஸ்க்கு போயிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். சரி, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டமா உட்காந்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை பிரேமா, நான் வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டேன். அது என் கண் முன்னால நடந்ததா, அதனால அது என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுச்சு. அதே நினைச்சிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க சார். மிஸ்டர் கார்த்திக் வீடு தானே? இதுதான், உட்காருங்க. மிஸ்ஸஸ் கார்த்திக் இவங்க தான், நான் இவங்களோட சிஸ்டர். என்ன விஷயம் சார்? சாரி மேடம், ஐ ஹேவ் a பேட் நியூஸ். ப்ளீஸ் உங்க மனசை திடப்படுத்திக்கங்க. என்னாச்சு சார்? கார்த்திகை கொலை பண்ணிட்டாங்க. என்னது? ஈசிஆர் ரோட்ல ஒரு பங்களாவில் வச்சு இளவரசிங்கிறவங்க உங்க வீட்டுக்காரரை கொலை பண்ணிட்டாங்க. ஐயோ, இளவரசியா? சார் நல்லா விசாரிச்சீங்களா? அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா சார், அவள அப்படி பண்ணா. ஐயோ 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 அக்கா, கொஞ்சம் கண்ட்ரோலா இரு. என்னால முடியலடி, பார்க்கவே முடியாம போயிடுச்சேடி. நல்லா தெரியுமா? ஆமா மேடம், இப்பதான் அவர் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு வரோம். இளவரசி சரண்டர் ஆயிட்டாங்க, இப்போ ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. சார், கார்த்திக் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார். அவங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க சார். அதெல்லாம் இனிமே தான் மேடம் விசாரிக்கணும். அக்கா ப்ளீஸ். ஐயோ அக்கா, ஐயோ அக்கா போயிட்டாரே. என்னால முடியல பிரேமா, என்னால முடியல. ஓகே மேடம், தகவல் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா மறுபடியும் வருவேன். பிரேமா, கார்த்திக் சண்முக மாமா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. என்னால நம்பவே முடியல. எங்க அக்கா ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க. என் அக்கா போய் கார்த்திக்க
கொலை பண்ணிட்டாளா? அதான் லீலா, எனக்கு என்ன பண்றதுனே புரியல. இப்பவே இளவரசி அக்கா பார்த்தாங்க, என்ன நடந்ததுன்னு புரியல. நானும் வரேன், சீக்கிரம் வா. அக்கா கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கா. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன நடந்ததுன்னு பார்த்து வந்துடுறேன். அழாதக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். சண்முகம், இளவரசிக்கு என்னடா ஆச்சு? போன்ல என்னென்னமோ சொன்ன, எங்கடா இருக்கா? அங்க இளவரசி, சரிம்மா, நீ என் கூட பேச வேண்டாம். நீ ஏதோ கொலை பண்ணதாவும் அந்த படியை ஏத்துக்கிட்டதாவும் சண்முகம் சொல்றான். அதெல்லாம் பொய் தானேமா? உண்மையில நீ என்கிட்ட சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். நான் யார்கிட்டயும் எதுவும் பேச விரும்பல. தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க. ஐயோ இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா ப்ளீஸ். தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க. அண்ணி, அண்ணா அப்படி என்ன தப்பா கேட்டாரு? இந்த கொலைப்படி ஏன் நீங்க ஏத்துக்கிட்டீங்க தானே கேட்டாரு. என்கிட்ட தான் பதில் சொல்லல, அவர்கிட்டயாவது சொல்லலாம்ல. நான் தான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்ல. கார்த்திகை நான் தான் கொலை பண்ணேன். இதுக்கு மேல மாத்தி மாத்தி யாராவது வந்து கேட்டீங்க, அப்புறம் இந்த இடத்துலயே என்ன நான் ஏதாவது பண்ணுவேன். அண்ணி, அப்படிலாம் எதுவும் தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க. இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் தனியா விடுங்க. மாமா, என்ன நடந்துச்சு மாமா? அக்கா கார்த்திகை கொலை பண்ணிட்டாங்களா? அவங்க இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க சரியா விசாரிச்சீங்களா? நீங்க யாரு? அபியோட தங்கச்சி. அண்ணி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அண்ணன் மேல இருக்க கோவத்துல அவங்க வாழ்க்கை அழிச்சுக்க கூட தயாரா இருக்காங்க. சார், எங்களை கொஞ்சம் பேச விடுங்க. நாங்க பேசினா அவங்க மனசு மாறுவாங்க. போலீலா. அக்கா, இப்ப நீங்களும் வந்துட்டீங்களா? ஏன் இப்படி மாத்தி மாத்தி வந்து என் உயிரை வாங்குறீங்க? அறிவு இருக்கா உனக்கு? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? மாமா மேல இருக்கிற வெறுப்புனால செய்யாத ஒரு கொலையை செஞ்சு ஒத்துக்கிறியே. எந்த பொண்டாட்டியாவது ஒரு புருஷனை இந்த அளவுக்கு வெறுப்பாளான்னு என்னால நம்ப முடியலக்கா. இந்த நிமிஷம் கூட உன் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கல. இங்க பாரு, நான் தான் கார்த்திகை கொலை பண்ணேன். உன் மாமாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. போதுமா? தயவு செஞ்சுக்கிறது போங்க. நான் யாரையும் பார்க்க விரும்பல. உங்க முகத்துல எல்லாம் முழிக்கவே பிடிக்கல. சரிக்கா, நானும் உன் முகத்துல முழிக்க மாட்டேன். என்ன நீ மறந்துரு. நீ எனக்கு அக்காவும் இல்ல, நான் உனக்கு தங்கச்சியும் இல்ல. போடி. லீலா, இனிமே யாராவது என்ன பார்க்க வந்தீங்க, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். வாங்கிக்கிறது. இந்த மாதிரி நேரத்துல கூட அண்ணி உன் மேல எவ்வளவு கோவமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் என்னடா தப்பு பண்ணேன்? என் மேல எதுக்கு கோவம்? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த கொலையை அவங்க தான் பண்ணாங்கன்னு ஏன் ஏத்துக்கணும்? நான் என்ன கேட்டாலும் திரும்ப திரும்ப நான் தான் இந்த கொலையை பண்ண, வேற எதுவும் கேட்காதுன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்க தங்கச்சி வெளியில போன்னு சொன்னேனே போயிட்டா. ஆனா நான் போக மாட்டேன். கார்த்திக் ரொம்ப நல்லவன்ற ஒரு பக்கம் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவ ஒரு அயோக்கியன்ற எல்லா பக்கமும் எனக்கு மட்டும் தான் தெரியும். நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். உங்க ஹஸ்பண்டை நீங்க வெறுக்கிறது நிஜமா இருந்திருக்கலாம். ஆனா கார்த்திகை கொலை பண்ணது நீங்க தான் அப்படின்னா இந்நேரம் சுப்பிரமணியோட அன்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
லீலா கிட்ட இப்போ நீங்கள் பேசுனது எனக்கு வேஷம் தெரிஞ்சு போச்சு. கார்த்திக் நல்லவன்னு இத்தனை நாள நீங்கள் நினச்சிங்க, அதே மாதிரி சுப்பிரமணி கெட்டவர்னு நினச்சிங்க. இந்த 2 முடிவுலையும் நீங்கள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. உங்கள் 2 கணிப்புமே பொய்யாயிடுச்சு. இத்தனை நாள் நீங்கள் சுப்பிரமணியை வெறுத்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? சுப்பிரமணி ரொம்ப நல்லவர். இது அவர் தம்பி சொன்னப்போ நீங்கள் நம்பலை, உங்கள் தங்கச்சி சொன்னப்போ நீங்கள் நம்பலை, ஏன் சுப்பிரமணியே வந்து சொன்னப்போ நீங்கள் நம்பலை. இவங்க எல்லாருமே உங்கள் சொந்தக்காரங்க, ரத்த சம்மந்தப்பட்டவங்க. அதனால நீங்கள் நம்பாததுக்கு காரணம் இருக்குது. ஆனால் எனக்கும் சுப்பிரமணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சொல்கிறேன், சுப்பிரமணி ரொம்ப நல்லவர், உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாரு. உங்களுக்குள்ள தவிர்க்க முடியாத நிரந்தர பிரிவு ஏற்படுறதுக்குள்ள தயவு செஞ்சு அவர் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. சுப்பிரமணி உங்கள் குழந்தைய கடத்தினாருன்னு நீங்கள் அவரை வெறுத்தீங்க. அவர் ஏன் கடத்தினாரு? உங்கள் மேலே இருக்க பாசத்தினால தானே. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்ற அக்கறையில் தானே அப்படி செஞ்சாரு. இன்னைக்கு இந்த குழந்தை மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்க நீங்கள், இந்த குழந்தை உங்கள் வயிற்றுல உண்டானப்போ என்ன பண்ணீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே சுப்பிரமணி நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த கருவையே கலைக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? நான் உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட பேசவே வந்தேன். நீங்கள் அவர் மேலே காட்டின பாசம், அவரும் உங்கள் மேலே காட்டின வேஷம்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. உங்கள் மேலே இருந்த கேவலமான ஆசையினால சுப்பிரமணியும் நீங்களும் பிரியணும், நீங்கள் உங்கள் புருஷனை வெறுக்கணும்னு கார்த்திக் தான் திட்டம் போட்டான். அந்த வலையில நீங்களும் கண்ணை மூடிட்டு விழுந்துட்டீங்க. சுப்பிரமணி குடிக்காரனா மாறினது, பணத்தை இழந்தது, விபச்சார வீட்டுக்கு போனது, விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புனது எல்லாமே கார்த்திகோட பிளான் தான். அந்த சூதாட்டத்தில் சுப்பிரமணி பலியடா ஆயிட்டாரு. நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கலனா உங்களை அந்த கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. நம்மக்கிட்ட திரும்பி வர மனுஷங்களை நம்ம ஏற்றுக்கிறது தான் சிறந்த மனிதாபிமானம். சுப்பிரமணியை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல மனுஷன்றத தயவு செஞ்சு நிரூபிங்கக்கா. கார்த்திக் எனக்கு எடுத்தவன், அவன் சாவை என் கையால் தான் நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. அந்த தப்பை நீங்களும் செய்யலை. கார்த்திக்கும் நீங்களும் சந்திச்சப்போ என்ன நடந்ததுன்ற உண்மையை நீங்கள் சொல்லியே ஆகணும். இல்லைன்னா நான் சொல்ல வைப்பேன். அது வரைக்கும் நானும் நிம்மதியாக இருக்க மாட்டேன், உங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். சொல்கிறத சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்லணும். சார், உங்களுக்கு ஃபோன். வரேன். சண்முகம், பொறுமையா இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹலோ, சண்முகம் பேசுறேன். ஓகே, ப்ரொடியூஸ் பண்ணுறேன். கமலா. சார். எஸ் சார். அவங்கள மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணோம். சரிங்க சார், கூட்டிகிட்டு வரேன். கான்ஸ்டபிள்ஸ் மேடம் வாங்க, கூட்டிட்டு போங்க. வாங்க. நில்லுமா, நீ இந்த கொலையை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ வேற யாரோ பண்ண கொலைக்கு பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறல, அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுமா. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பிளீஸ்மா,
அங்க என்ன நடந்துச்சு? உடனே உன் காலில் விழுந்து கேட்கிறேம்மா, நம்ம குழந்தைக்காகவாது உண்மையை சொல்லு. என்ன நடந்துச்சுப்பா அங்க? சீக்கிரம். அபி, 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 எங்க இருக்கீங்க அபி? அபி, நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? என்ன அக்கிரமங்க இது? இத நீங்க நம்புறீங்களா? ஏன் பொண்டாட்டி உங்க புருஷனை கொண்டு இருப்பாளா? சத்தியமா கொண்டு இருக்க மாட்டாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேங்க. அங்க இளவரசியை கைது பண்ணிருக்காங்க. அவ என்கிட்ட பேச மாட்டேன், முகத்துல கூட முடிக்க மாட்டேங்கிறான். என் பொண்டாட்டியை பார்த்தா கொலை பண்ற மாதிரியா தெரியுது. அவ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன். அவ எப்படிங்க உங்க புருஷனை கொல்லுவா? யாராவது இளவரசி தான் கார்த்திகை கொன்னான்னு சொன்னா தயவு செஞ்சு அதை நம்பிடாதீங்க. என் தம்பி அசிஸ்டன்ட் கமிஷனரும் இளவரசி கொலை செய்யலைன்னு உறுதியா சொல்றான். அங்க வேற ஏதோ நடந்திருக்கு, வேற யாரையோ காப்பாத்த இளவரசி முயற்சி பண்றதா சொல்றான். என்னதான் நடந்ததுன்னு நீங்களாவது சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு எதுவும் தெரியாதுங்க. தெரியலன்னா விட்டுடுங்களேன். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். உங்களுக்கே எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. நீங்களே புருஷனை இழந்துட்டு நிக்கிறீங்க, பாவம். இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க புருஷன் கார்த்திக் அவர் அவ்வளவு நல்லவர் இல்லைங்க. என்னையும் இளவரசியும் பிரிச்சதே அவர்தான். பல விஷயங்கள்ல நல்லவர் போல நடிச்சு என்ன பல சிக்கல்கள்ல மாட்டி விட்டு போலீஸ் கோர்ட்டுன்னு அவமானப்படுத்திருக்காரு. கார்த்திக் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாலேயே இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க இருந்தாரு. அப்புறம் அவர் நல்ல கேரக்டர் இல்லைன்னு தெரிஞ்சு கல்யாணம் நின்னு போச்சு. இளவரசி தனக்கு கிடைக்காத கோவத்துலதான் எங்களை பழிவாங்க என்னையும் இளவரசியும் பிரிச்சாரு. இளவரசி தன் கண்ணு முன்னாலேயே எப்பவும் இருக்கணும்னு தான் அவளை இங்க தங்க வச்சாரு. உங்க மனசை புண்படுத்துறதுக்காக இதை நான் சொல்லல. கார்த்திக் செத்த பிறகாவது இந்த உண்மை உங்களுக்கு தெரியணும்னு தான் சொல்றேன். இப்பவாவது இளவரசியை காப்பாத்த நீங்க உதவி பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன். கார்த்திகை யார் கொலை பண்ணாங்க? என்னதான் நடந்துச்சு? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க. இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. நீ யாருக்கிட்ட சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இது என் மேல சத்தியம். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், எதையும் மறைக்காம சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. தயவு செஞ்சு நீங்க என்ன போயிடுங்க ப்ளீஸ். கேஸ் நம்பர் 1057 கார்த்திக் கொலை வழக்கு.
யுவர் ஆனர், கார்த்திக் என்பவரை கொலை செஞ்ச குற்றத்துக்காக இளவரசி போலீஸில் சரணடைஞ்சு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் சேகரிக்க வேண்டியிருக்கு, அவங்கள வர விசாரிக்க வேண்டியிருக்கு. அதுக்காக அவங்கள ஒரு 5 நாள் போலீஸ் காவலை வச்சு விசாரிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் யுவர் ஆனர். ஏம்மா, உன் பேர் தானே இளவரசி? ஆமா. ஏம்மா, கார்த்திக்க கொலை செஞ்சதா போலீஸ்ல நீ வாக்குமூலம் கொடுத்திருக்கியா? ஆமா. கார்த்திக்க கொலை செஞ்சத நீ ஒத்துக்கிறியா? சொல்லுமா, கார்த்திக்க கொலை செஞ்சத நீ ஒத்துக்கிறியா? யார் குழந்தை இது? குழந்தையெல்லாம் ஏன் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க? இவங்க குழந்தை தான் மேடம். தயவு செஞ்சு இந்த குழந்தைய வெளியே கூட்டிட்டு போங்க. சொல்லுமா, கார்த்திக்க நீ கொலை செஞ்சதா ஒத்துக்கிறியா? ஆமா, கார்த்திகை நான் தான் கொலை பண்ணேன். என்கிட்ட அவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா, அதனால தான் நான் அவனை கொலை பண்ணேன். இல்ல இல்ல, இவன் இந்த கொலையை பண்ணல. ஜட்ஜமா, அவ ஏதோ உண்மையை மறைக்கிறான். அது என்ன உண்மைன்னு கேளுங்க ஜட்ஜமா. நிச்சயமா அவன் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான். தயவு செஞ்சு கேளுங்கம்மா. யார் இங்க கத்துறது? கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட். ப்ளீஸ் கோ அவுட். அம்மா, இல்லம்மா, அவ உண்மையை மறைக்கிறாமா? இல்ல விடுங்க அம்மா, உண்மையை மறைக்கிறாமா? தயவு செஞ்சு கேளுங்கம்மா. நிச்சயமா அவன் இந்த கொலையை பண்ணலமா. என்ன நம்புங்கம்மா. என்ன விட சொல்லுங்கம்மா. அவன் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாமா. என் இளவரசி கொலையை பண்ணிருக்க மாட்டான். தயவு செஞ்சு அவனை விடுங்கம்மா. அம்மா ப்ளீஸ், சொன்னா கேளுங்கம்மா. என் இளவரசி இந்த கொலையை பண்ணல. சத்தியமா அவன் இந்த கொலையை பண்ணல. கார்த்திகை கொலை செய்ததாக இளவரசியே இந்த கோர்ட்டில் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆகவே அவரை போலீஸ் விசாரணையில் விட தேவையில்லை என்று கருதுகிறேன். எனவே அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். The court is adjourned. மேடம், நீங்க ஏன் அந்த கார்த்திகை கொலை பண்ணீங்க? அவர் மேல ஏதாவது உங்களுக்கு முன்பதாக இருந்ததா? சொல்லுங்க மேடம், எதுக்காக கொலை பண்ணீங்க? சார் சொல்லுங்க மேடம், உண்மையான ரீசன் என்ன? அவங்க ஏற்கனவே மன உளைச்சல்ல இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என்னக்கா இது? நாங்க இவ்ளோ சொல்லியும் எங்க பேச்ச கேட்காம எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டல்ல. இந்த குழந்தையோட முகத்தை பாருக்கா. இவளை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? என்ன மன்னிச்சிடுப்பா அம்மா, மன்னிச்சிடுமா. பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் நான் செஞ்சதெல்லாம் சரி நினைச்சுக்கிட்டு அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்.
என்ன மன்னிச்சிடுமா. இளவரசி, இளவரசி, ஏமா இப்படி பண்ண? ஏமா என்ன இப்படி பெருக்கிற? நான் என்ன பாவமா பண்ணேன்? அந்த கார்த்திகை நம்பிதாமா நான் மோசம் போனேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுமா. நம்ம குழந்தையோட முகத்தை பாருமா. நம்ம குழந்தையோட முகத்துக்காகவாது உண்மையை சொல்லுமா. சத்தியமா நீ இந்த கொலையை பண்ணிருக்க மாட்ட. நீ உன்னை மட்டும் தண்டிக்கலமா, குழந்தைய சேர்த்து தண்டிக்கிற. தயவு செஞ்சு உண்மை என்னன்னு மட்டும் சொல்லுமா. நம்ம மறுபடியும் சேர்ந்து வாழலாம். யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. ஒன்னா இருந்த நம்ம குடும்பம் சின்ன பின்னமா சதுரடிச்சு. ஐயோ, இத பாருமா, தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சொல்லுமா, சொல்லுமா. கமலா, கூட்டு போங்க. ஓகே சார். வாங்க. ஓகே சார், நான் வந்தோன்னே சொல்லிடுறேன். எம்டி என்ன சொல்ல போறான்னு தெரியல, ஒரே டென்ஷனா இருக்கு சார். கம்பெனியோட சிச்சுவேஷன் தான் அவருக்கு நல்லா தெரியும்ல சார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் சார். ரைட்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். அடடே, வாங்க உட்காருங்க. என்ன சிஇஓவும் ஆடிட்டரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன சமாச்சாரம்? ஐ ஹேவ் சம் பேட் நியூஸ் ஃபார் யூ சார். நீங்க எப்போதான் நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க, சொல்லுங்க சார். கேரளா ஹைகோர்ட்டில் நம்ம மேலே ஒருத்தவங்க கேஸ் போட்டிருக்காங்க. கொச்சின் ஹார்பரில் நம்ம இறக்க வேண்டிய ஃபாரின் லிக்வர் 1213 கொழும்புல தவறுதலாக இருக்கிறதா கேஸ் போட்டிருக்காங்க. நாம எங்க தவறுதலா இறக்கணும்? பிளாக் மார்க்கெட்ல விற்கத்தானே இறக்கணும். சரி, இத்தனை வருஷம் நம்ம மாட்டினதே இல்லை, இப்போதான் மாட்டியிருக்கோம். பார்ப்போம். நம்ம சரக்கு கப்பலை ரிலீஸ் பண்ணுறதுக்காக 2.25 கோடி ரூபா நேஷனல் பேங்க் ரெண்டு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் மற்ற செலவெல்லாம் சேர்த்து ஒரு 5 கோடி ரூபா தேவைப்படும். அவ்வளவு பணம் எங்கேயா இருக்குது? சரி, ஏதாவது ஒரு இளிச்சவாயம் கிடைக்கிற வரைக்கும் அந்த சரக்கு கப்பல் அங்கேயே இருக்கட்டும். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? வேற என்னையா சொல்ற சார்? 8 கப்பல் வச்சிருந்தோம், எல்லாமே நஷ்டத்துல போயிடுச்சு. இப்போ இருக்கிறது 2 கப்பல் தான். அதுல ஒண்ணு கொச்சின் துறைமுகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொரு கப்பல் சீகல், அது சென்னைக்கு அந்தமானுக்கு நடுவுல ஓடிக்கிட்டு இருக்கு. 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அது எப்ப வேணாலும் தர தட்டலாம். அதுக்குண்டான பேப்பர்ஸ் எதுவும் சரியில்லை. இன்சூரன்ஸும் காலாவதியாகி பல வருஷம் ஆகுது. நீங்க உடனடியா ஆக்ஷன் எடுக்கலன்னா பல கோடி நஷ்டத்தை சந்திக்க வேண்டியதாயிடும். அதுக்கப்புறம் நம்ம கப்பல் தொழிலையே மூட வேண்டியதாயிடும் சார். 2 பேரும் புலம்பு தீத்திட்டீங்களா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. வக்கீல் மோகன் சர்மாவை வச்சு இந்த கேஸை நான் சரிப்படுத்துறேன். ஆமா, அவருக்கு கொடுக்க வேண்டிய 5C ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். எதுக்கு சார் இப்ப நாம அவருக்கு 5 கோடி கொடுக்கணும்? வேற வழி? கேஸ் ஜெயிக்கணும்னா அவர் கேட்கறது கொடுத்துத்தாயா ஆகணும். வயறு எரியுதியா. இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அவங்களுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்குறோம். அவங்க சட்ட கசங்காம சம்பாதிக்கிறாங்க. அதான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். மோகன் சர்மாவை வச்சு ஒரு கேம் ஆட போறேன். அவரை என்னுடைய பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்க போறேன். பார்த்துட்டே இரு. எல்லாம் சரி, அந்த மோகன் சர்மாவுக்கு நாம சிக்கல்ல இருக்கிறது தெரியுமா தெரியாதா? அதுதான் ஐயா, அவன் கேட்க முன்னாடியே நம்ம 5 கோடி கொடுக்கறோம்ல, நம்மகிட்ட ரொம்ப பணம் இருக்குன்னு அவன் நினைச்சுப்பான். அந்த ஆளுத்த நமக்கு துருப்பிச்சிட்டு அவனை வச்சுத்தாயா நான் விட்டதெல்லாம் பிடிக்க போறேன். கடல்ல கொடி கட்டி பறக்க போறேன். பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. சரி சரி, நீங்க புறப்படுங்க. வரேன் சார். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. 2 வருஷமா முடங்கி கிடந்த எம்ல நீங்க திறக்க வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க கேட்டபடி 5 கோடி ரூபாய் இருக்கு. இது பிளாக், இது ஒயிட். இந்தாங்க. நான் பணத்தை கையால தொடறதில்லை. ஓ ஐ சி. கார்த்திக் சார், இந்தாங்க. இதை வாங்கி உள்ள வைங்க. ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ so much. தேங்க்யூ. Have a good day சார். ஓகே, பை சார். ஓகே சார். வக்கீலையா வணக்கம். வாங்க 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. என்ன தொழில் அதிபரே,
அதிசயமா இருக்கு. ஆடிட்டரோட வந்திருக்கீங்க? இல்ல, நேத்து கொச்சின் ஹார்பர்ல ஒரு கப்பல் மாட்டிக்கிச்சு. அது விஷயமா நான் உங்கள்ட்ட ஏற்கனவே போன்ல பேசியிருக்கேன். அந்த கேஸை நீங்க தான் எடுத்து நடத்தணும். அதுக்காகத்தான் வந்தேன். அது விஷயமா நானும் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். ஆனா அந்த சரக்கு கப்பல் கொச்சின் ஹார்பரை விட்டு வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம். அது எனக்கும் தெரியும். அதனால தானே முன்னேற்பாடோட வந்திருக்கேன். இந்தாங்க. கார்த்திக், நீங்க பணத்தை கையால தொட மாட்டீங்கன்னு தெரியும். அதனால தான் நானே கார்த்திகை கூப்பிட்டேன். சார், உள்ள எடுத்துட்டு போய் பத்திரமாவே. ஓகே சார். உங்களுக்கு எப்படியாவது அந்த கப்பல் வெளியில வரணும், அவ்வளவுதானே? ஆமா. டோன்ட் வரி. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க இந்த கேஸை எடுத்ததுக்கு. நான் இனிமே என்னுடைய மத்த வேலைகளை நிம்மதியா பார்ப்பேன். இனிமே அந்த கவலையெல்லாம் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? நீங்க இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க, என்னுடைய கப்பல் பிசினஸ்ல நீங்க ஒரு பார்ட்னரா சேரணும். எப்பவுமே நீங்க என் கூட இருக்கணும். எனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் சார். நானா? கப்பல் பிசினஸ்லயா? ஆமா. என்ன ராவ், நான் ஒரு அட்வொகேட். கருப்பு கோட்டுக்கும் கப்பல் பிசினஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? காவை தவிர. சார், ஒரு 30C இன்வெஸ்ட் பண்ணுங்க சார். உங்களால முடியும். ஒரு 2 வருஷத்துல அதை டபுள் ஆக்கி காட்டுறேன். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் ஒரு சின்ன அட்வொகேட். என்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? அட்வொகேட் சார், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? பிசினஸ்ல எனக்கு ஒரு சின்ன சிக்கல். ஏர்லைன்ஸ் பிசினஸ்ல நான் புதுசா இறங்கியிருக்கேன். ஏகப்பட்ட பணத்தை அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அதனால இந்த கப்பல் தொழிலுக்கு ஒரு நம்பகமான பார்ட்னர் வேணும்னு விரும்பினேன். அதனாலதான் உங்களை சூஸ் பண்ணேன். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, என்னால பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாது. I'm very comfortable in this. உடனடியா சொல்லணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இல்லையானாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரிய அளவுல பிசினஸ் பண்றவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க, அதுவே போதும். பொன்னான வாய்ப்பு இது, யாருக்கும் கிடைக்காது சார். அங்கிள், வா 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 வா. என்னோட சம்பந்தி. வணக்கம். 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 பூஜா ஸ்வீட்ஸ் ஓனர். ஓஹோ. திஸ் இஸ் ராவ், கப்பல் அதிபர். அவருக்கு 8 கப்பல் இருக்கு. ஓ மை காட், 8 கப்பலா? மை குட்னஸ். ராவ் சார், நர்மதா அவரோட டாக்டர். வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப லட்சணமா இருக்கு. தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு கப்பல்ல போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. சின்ன வயசுல சிந்துபாத் படம் பார்த்தேன். அதுல அவன் கப்பல்ல போவான். அதுல இருந்தே கப்பல் படம் எங்க பார்த்தாலும் வாங்கி வாங்கி சேகரிப்பேன். என்னம்மா கப்பல் படம்? ஒரு கப்பலே வாங்கிட்டா போச்சு. குட் ஜோக். என்ன குட் ஜோக்? நான் சீரியஸா சொல்றேன் சார். நீங்க ஒரு கப்பல் வாங்கினா என்ன தப்பு? வாட் கேன் ஐ சே? ஆமா சம்பந்தி, why don't you give a try? ராவ் எனக்கு நல்லா தெரியும். நல்ல மனிதர். அவருக்கு நல்ல வாஸ்ட் நாலேஜ் இருக்கு இந்த பிசினஸ்ல. அது மட்டும் இல்ல, அவருக்கு வாட் இஸ் தட்? பிரின்ஸ். சி பிரின்ஸ்னு பட்டமே கொடுத்துருக்காங்க. பாருங்க, பிரின்ஸ் மாதிரியே இருக்காரு பாத்தீங்களா? ராவ் சார் ஏர்லைன் பிசினஸ்லயும் இறங்கியிருக்காரு. அதனாலதான் இந்த கப்பல் பிசினஸுக்கு ஒரு பார்ட்னரை தேடிக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் வராங்க, கோடீஸ்வரங்க. ஆனா அவர் மட்டும் ஒரே ஒரு ஆளுகிட்ட போய் பார்ட்னரா சரிங்கன்னு கேட்டார். அது யார் தெரியுமா? ஆனா எனக்கு பிசினஸ் தெரியாது. நர்மதா, why don't you give it a try? நானா? எஸ். உன் கண்ணுல ஒரு ஃபயர் இருக்கு, உன் ஸ்டைல்ல ஒரு கம்பீரம் இருக்கு, உங்ககிட்ட ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இவங்க நான் தான் சொன்னேன்ல, ஏற்கனவே ஒரு ஸ்வீட் பிசினஸ் இருக்கு. ஆனுவல் டர்ன் ஓவர் வில் பி அபவுட் 30 to 40 crores. நம்பர் 1 இன் சென்னை. அப்படியா? அப்ப நான் தேடிட்டு இருந்த ஆளு நீதாம்மா? இல்ல இல்ல மிஸ்டர் ராவ், எங்களுக்கு ஸ்வீட் பிசினஸே போதும். உங்களுக்கு வயசாச்சு சார், அதனால தான் அப்படி சொல்றீங்க. யங் பிளட், யூத். நீ என்னம்மா சொல்ற? ஒரு கப்பல் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் அங்கிள்? நர்மதா. சபாஷ். நர்மதா புத்திசாலித்தனமா தன்னோட பதில சொல்லிட்டா.
சார் நீங்க ஜஸ்ட் 60C இன்வெஸ்ட் பண்ணா போதும், அடுத்த மாசத்துல இருந்தே லாபம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கப்பல் ஒரு ட்ரிப் அந்தமான் போயிட்டு வந்துடுச்சுன்னா எக்கச்சக்கமா லாபம் வர ஆரம்பிச்சிடும். என்ன சொல்றீங்க? உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. 60 கோடியா? என்ன சார் விளையாடுறீங்களா? என்கிட்ட ஏது அவ்வளோ பணம்? எல்லாத்தையும் ஸ்வீட் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்க சார். அது மட்டும் இல்ல, கப்பல் பிசினஸ் பத்தி எங்களுக்கு எந்த அனுபவமும் இல்ல. ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஏன் சார் பாசிட்டிவா நினைக்க மாட்டேங்கிறீங்க? நர்மதா சீட்ஸ் இது எப்படி இருக்கு? நர்மதா ஷிப்பிங் கார்பரேஷன் இது எவ்வளவு கம்பீரமா இருக்கு? கொஞ்சம் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்களே. இந்த பிசினஸ்ல கோடி கோடியா சம்பாதிக்கலாம், பெருசா சாதிக்க முடியும். சொல்றத கேளுங்க. நர்மதா ஷிப்பிங் கார்ப்பரேஷன் பேர் நல்லா இருக்கு அங்கிள். சம்பந்தி, என்ன நீங்க அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவர் என் பொண்ணை போட்டு குழப்பிட்டு இருக்காரு. ஆஹா, இல்ல இல்ல, இது சாதிக்க வேண்டிய வயசு. இவ சாதிக்கணும்னு என்கரேஜ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஸ்வீட் பிசினஸே பண்ணிட்டு இருக்க போறீங்க? ஏற்கனவே நம்ம ஊர்ல பாதி பேருக்கு டயபெட்டிஸ் வந்தாச்சு. இத்தனை நாள் நீங்க சுகரை வச்சு சம்பாதிச்சிட்டு இருந்தீங்கல்ல, இனிமே சால்ட்டை வச்சு சம்பாதிங்க. சம்பந்தி, தைரியமா இறங்குங்க. நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல. என்னம்மா யோசிக்கிற? சரி அங்கிள், நாங்க யோசிச்சு சொல்றோம். ஓகே சரிம்மா, தயவு செய்து இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாத. சம்பந்திங்க நீங்க ஏதாவது பேச வேண்டியிருக்கும். நான் கிளம்புறேன். இங்க பாருமா, நர்மதா ஷிப்பிங் கார்பரேஷன், யோசிச்சு பாரு, மிஸ் பண்ணிடாத. வரேங்க. வாங்க. வரேன் சார். வரேன் சார். வாங்க வாங்க. சார் எனக்கு பயமா இருக்கு சார். ஏன்யா? அதில் நம்ம கம்பெனி ஏற்கனவே நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு 8 கப்பல் ஓடுதுன்னு ஊர் பூரா உதாரி விட்டுக்கிட்டு தெரியுறோம். ஆனா அதுல 6 கப்பல் அவுட். ஒரு கப்பல் கொச்சின் ஹார்பர்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு சரக்கு கப்பல் தான் அந்தமானுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் இப்போவோ அப்போவோன்னு தள்ளாடிக்கிட்டு இருக்கு. இன்சூரன்ஸ் கூட ரெனிவல் பண்ணல. இந்த லட்சணத்துல திவாலாக போற கப்பலுக்கு பார்ட்னர் தேடுறீங்க. இது தப்பு இல்லையா? தப்பே இல்லாம செய்யறதாயா இந்த ராவு. இல்லன்னா இத்தனை வருஷமா இந்த தொழில குப்பை ஓட்டிட்டு இருக்க முடியுமா? நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. விளையாட்ட நான் காட்டுறேன், பார்த்துட்டே. அந்த ஸ்வீட் கடைக்காரருக்கு கையில 60 கோடி தேரும் போல இருக்கு. நல்ல திமிங்கலமா தான் பிடிச்சிருக்கீங்க. அது நீங்க விரிச்ச வழிய அறுத்துக்கிட்டு ஓடாம பாத்துக்குங்க. ஆமையா, அப்பன் திமிங்கலம், பொண்ணு டால்பின். நல்லா தாயா இருக்கிறா. சார், உங்க வயசுக்கு இது ரொம்ப ஓவரா இல்ல? நான் தப்பா சொல்லலையா. கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறவங்கள டால்பின் மீன் காப்பாத்தும். அதே மாதிரி கடல் பிசினஸ்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற நம்மள டால்பினா வந்து அவ காப்பாத்துவான்னு சொல்ல வந்தேன். நீ ஏன் தப்பா நினைச்சுக்கிற? இப்பவே எனக்கு இந்த 60C கைக்கு வந்த மாதிரி ஃபீலிங் வந்தாச்சு. அந்த ஸ்வீட் கடைக்காரரு வக்கீலுக்கு சம்மந்தின்னு சொல்றாரு. இவங்க கிட்ட நம்ம ஜம்ப பழிக்குமா? நாம ஸ்வீட் கடைக்காரரை மாட்டி விட போய் அந்த கோவத்துல வக்கீல் நம்மள கோர்ட்டுக்கு இழுத்துற போறாரு. யோ, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? அந்த வக்கீலையும் இதுல மாட்ட வச்சுட்ட. வக்கீல் மாட்டுவாரா? புழுவுக்கு வாய் துறக்காத மீனும் பணத்துக்கு வாய் புழக்காத ஆளும் இந்த உலகத்துல இன்னும் பிறக்கவே இல்லையா. 5 கோடி இந்த வக்கீலுக்கு சும்மாவா கொடுத்துருக்கோம்? 5 கோடி தான் 60 கோடியே நம்ம பக்கம் இழுத்துட்டு இருக்கையா, வளைச்சு போட்டிருக்கையா. கை நீட்டி காசு வாங்கிட்டான்ல, அப்பவே அந்த வக்கீல் நம்ம தில்லுபுல்லுக்கெல்லாம் உடந்தை ஆயிட்டான் இல்லையா. இனிமே பிரச்சனைன்னு வந்தா சம்பந்தியும் அடிச்சுப்பாங்க. நெருப்ப ஊதி விட்டுட்டு நாம வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அந்த காட்சி இப்பவே என் கண் முன்னாடி நிக்குது சார். எல்லா கப்பலும் உப்பு கண்டம் போட்ட மாதிரி கடல்ல கிடக்குதுன்னு கவலைப்படாதீயா. உலகத்தை சுத்தி வர போறோம்னு அந்த ஸ்வீட் நர்மதா கனவு காண ஆரம்பிச்சிட்டா. ஓடாத கப்பலுக்கு அவளை ஓனர் ஆக்கிட்டு ராவோட ராவா இந்த ராவ் ஊரை விட்டு ஓட போறான். பாத்துட்டே சார். அப்ப என் சம்பளம் பாக்கி? யோ, கொடுத்து தொலைக்கிறேன். ஏரியா வண்டியில டிரைவர். யாருக்காகமா இதெல்லாம்? அவளையே கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. அத நினைச்சாதாமா என்னால தாங்கிக்க முடியல. மாமா, இந்த நேரத்துல தான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க தப்பு யாரு தப்புங்கறத சட்டம் கண்டுபிடிக்குதோ இல்லையோ, நாம கண்டுபிடிக்கணும். அக்கா எதுக்காக இந்த குற்றத்தை ஏத்துக்கிட்டா? இதெல்லாம் ஒரே புதிரா இருக்கு. நிச்சயமா அக்கா இதை பண்ணிருக்க மாட்டா. ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறா. அந்த உண்மை என்ன நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் அக்காவை எப்படியாவது காப்பாற்ற முடியும். எனக்கு சந்தேகம் அந்த கார்த்திக் மேலதாம்மா. ஆரம்பத்துல இருந்தே அவன் மாறவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவதான் கேட்கவே இல்லை.
என்ன பல பிரச்சனையில அவன் மாட்டி விட்டான். ஒரு நாள் கோயில்ல வச்சு கெஞ்சி கேட்டேன். அப்ப கூட அவன் கேட்கல. அவனை நம்பி நம்பி எங்க 2 பேர் வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கான். கண்டிப்பா அக்கா புரிஞ்சுக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல மாமா. இனிமே புரிஞ்சா என்ன, புரிஞ்சுக்காட்டா என்னமா? அவதான் நம்ம கூட இல்லையே. இதுக்கெல்லாம் காரணமான அந்த கார்த்திக் இந்த உலகத்திலேயே இல்ல. என்னமா பண்ண சொல்ற? அக்கா வாயை திறந்து என்னைக்கு உண்மையை சொல்றாளோ அன்னைக்குதான் எல்லாருக்கும் உண்மை தெரியும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் மாமா இருக்கணும். மீறி ஏதாவது செஞ்சா அக்கா வேற ஏதாவது முடிவெடுத்துருவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. வேண்டாமா, உங்க அக்காவை பத்தி தான் தெரியும்ல, பிடிவாதக்காரி. நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா. அன்னைக்கு கோர்ட்ல பச்சை குழந்தைய பார்த்தாது உண்மையை சொல்லுவான்னு பார்த்தேன். எல்லாரையும் ஏமாத்திட்டா. பாப்போமா, அவன் எப்பதான் உண்மையை சொல்றான்னு பாப்போம். சரி மாமா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த விஷயத்த கோர்ட்லயே கேட்கலான்னு இருந்தேன். என்னம்மா? எல்லாரும் முன்னாடியும் கேட்டா உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் கேட்கல. சொல்லுமா. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அக்கா கால நீங்க விழுந்தீங்கன்னு சண்முகம் அம்மா சொன்னாரு. என் பொண்டாட்டி காலில் தானமா விழுந்தேன். அவ என்ன புரிஞ்சுக்கிறதுக்காக எத்தனை தடவை வேணாலும் அவ காலில் விழுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா அவதான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நீங்க மாறவே மாட்டீங்க மாமா. சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். சரிம்மா, வரேன். நான் ஏன் மாறணும்? இளவரசி என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்து அதுவே போதும் எனக்கு. செக். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? தெரியல, செஸ் விளையாடுறேன்ப்பா. அது தெரியுதுமா. துணைக்கு யாராவது எதிரில் உட்கார வச்சு ஆட வேண்டிய விளையாட்டுமா இது? நோ, என்னை யாரும் எப்பவுமே தோக்கடிக்க கூடாது. விளையாட்டா கூட, விளையாட்டுல கூட எனக்கு நானே தான் ஒரே போட்டி. கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா சாத்தியமா? இதே கேள்வியதான்ப்பா நானும் நேத்து ராத்திரி பூரா என்னையே கேட்டுக்கிட்டேன். நேத்து ராவ் அங்கிளை சந்திச்சோமே, அதுல இருந்து என் ரத்தம் பரபரப்பா இருக்கு. இது சாதிக்க வேண்டிய வயசுன்னு அவர் சொன்னாரு. He's absolutely right. நான் ஏன் இன்னும் பெரிய லெவல்ல சாதிக்க கூடாது? ஏன்பா, என்னால முடியாதா? இல்ல என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீ என்ன சாதிக்கணும்னு நினைச்சாலும் அதை இந்த ஸ்வீட் பிசினஸ்லயே காட்டுமா. கப்பல் பிசினஸ்ல நமக்கு வேண்டாமா? ஏன்? எந்த தொழிலா இருந்தாலும் ஒரு அனுபவம் வேணுமா. நமக்கு கப்பல் தண்ணியில ஓடுன்றதை தவிர வேற என்ன தெரியும்? எதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்பா? நாம பணம் மட்டும் தானே போட போறோம். நமக்கு தொழில் கத்து கொடுக்க ராவ் அங்கிள் இருக்காரு. பிரச்சனைன்னு வந்தா அத பீஸ் பீஸா கிழிக்க மோகன் சர்மா அங்கிள் இருக்காரு. பின்ன என்ன? ஸ்வீட் பிசினஸ பாத்துக்கவே நமக்கு நேரம் போதலையம்மா. நாம 2 பேர் இருக்கோமே, 2 பிசினஸ் ஒன்னா செய்வோம்பா. நாம தயாரிக்கிற ஸ்வீட்ஸ் இப்போ சென்னை வரைக்கும் தான் பிரபலம். மிஞ்சி மிஞ்சி போனா தமிழ்நாடு. கப்பல் பிசினஸ் ஆரம்பிச்சா அண்டமான்ல இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்ப்பா. கேட்க நல்லா இருக்குமா, நடைமுறையில சாத்தியம் இல்ல. ஏன் சாத்தியம் இல்ல? புரியாம பேசாத பூஜா. 2 பிசினஸையும் ஒன்னா செய்யற அளவுக்கு நம்ம கிட்ட ஃபண்ட்ஸ் கிடையாது. ஏதாவது ஒன்னதான் உருப்படியா செய்ய முடியும். அந்த ஒண்ணு ஏன் கப்பல் பிசினஸா இருக்க கூடாது? அதுக்கு பணம். நம்ம ஸ்வீட் பிசினஸ் டிசால்வ் பண்ணா எவ்வளவு பணம் கைக்கு வரும்? அப்படி நினைச்சு கூட பார்க்காதம்மா. ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு 40 கோடி வரும். நம்ம சொத்தெல்லாம் வித்தா எவ்வளவு வரும்? அது ஒரு 15 கிட்ட வரும். இந்த வீட்டை அடமானம் வச்சா 5 ரூபா வரும். 40 பிளஸ் அதுல ஒரு 15 பிளஸ் 5 60 கோடி வருது டாடி. வேண்டாம் பூஜா, எனக்கு பயமா இருக்கு. ஸ்வீட் பிசினஸ் ஆரம்பிச்சப்போ இதை விட அதிகமா பயந்தீங்க. ஐயோ, 20 கோடி இன்வெஸ்ட்மெண்டா?
அப்படின்னு வாய பொழந்தீங்க. ஆனா நம்ம ஜெயிச்சு முன்னேறணும், இந்த வீட்டை கட்டணும், எதுலயும் ரிஸ்க் எடுத்தா ஜெயிக்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கடைசியா இப்ப என்னதாம்மா சொல்ற? ஆரம்பத்துல நான் என்ன சொன்னேனோ அதேதான். நான் முடிவு பண்ணிட்டேன். நாம கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், கப்பல் வாங்குறோம், கடல்ல விடுறோம், காசை பாக்குறோம். தட்ஸ் ஆல். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாடி. இந்த பாருமா, நீ ஏதோ சந்தோஷமா வச்சுக்க வேண்டாம், குழந்தைய உங்ககிட்ட கொடுத்த. நீ இப்படி ஒன்று சலிச்சுக்கிட்டு உடனே என் குழந்தைய வளர்க்க வேண்டாம். குடு, என் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன். உங்களை நம்பி குழந்தைய எப்படி கொடுக்க முடியும்? நீங்க என்ன முதுகுல குழந்தைய வச்சுக்கிட்டு ஆட்டோ ஓட்ட போறீங்களா? இத பாருமா, நான் ஆட்டோல ஊஞ்சல் கட்டி கூட வளர்த்துக்கிறேன். குடு. அதெல்லாம் உங்களை நம்ப முடியாது. குழந்தைய கொடுக்க முடியாது. ஆட்டோ 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 ஆட்டோ. அர்ஜென்ட்டா சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போணும். நேரம் ஆயிட்டு இருக்கு. ஏறுங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.